அதனை பாராட்டி பிரதமருடைய நம்மகிட்ட டவுனிஸ்ட்ரேட்டிவ் கூட அழைத்து வாழ்த்திருக்கிறார். அப்படி சில படைப்புகள் இதெல்லாம் எனக்கு தெரியாது. இளைஞர்களே அப்படி இருக்கிறோம். நவஜோதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா கூட பொண்ணு எத்தனையோ படைப்புகளை கொண்டு வருவார். ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் இதனை பார்க்கணும். எத்தனையோ புத்தக வெளியீடுகளுக்கு போகின்றோம், எத்தனையோ உலகளை பார்க்கணும். சொந்தக்காரர்கள் தான் வந்து இதற்கிறார்கள். படைப்பாளிகள்லாம் 4 பேருக்கு சொல்லி சாப்பாட்டை கூப்பிட்டு இதனை கொண்டு போவோம். இந்த நிலை மாற வேண்டும். என்னுடைய ஊரவர் ஒரு புத்தகம் அமர்ந்து நடக்கும்போது நான் சொன்னேன், 4 புத்தகங்களை வெளியிட்டார். அப்போ சொன்னேன், அவர் எத்தனை அமைப்புல அவர் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், இன்னொரு சங்கத்துக்கு தலைவர். அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த அமைப்புகள் இந்த இலைமறை காயாக இருக்கின்ற தாளந்துகளை இனங்கண்டு அரசியல், சமய, தனிப்பட்ட பேதங்களை மறந்து இவர்களை தாண்டி ஏன் நாங்கள் ஒரு இனமாக, ஒரு சமூகமாக, ஒரு அமைப்புகளாக இந்த விழாக்களை நடத்தக்கூடாது? அப்படி நடத்துவோம் சொன்னால் நாங்கள் தமிழுக்கு மாத்திரமல்ல, இவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய மண்ணுக்கு செய்தோம். நிச்சயமாக இந்த செய்தியை நாங்கள் கவனமாக எடுத்து பார்க்கணும்னு சொன்னால், எத்தனையோ அமைப்புகளிலே நாங்கள் அங்கத்தவர்களாக இருக்கின்றோம், உறுப்பினராக இருக்கின்றோம், பதவிகளில் இருக்கின்றோம். நிச்சயமாக எங்கள் அமைப்புகளில் இருக்கின்றவர்களுடைய திறமைகளை நாங்கள் ஊக்கப்படுத்தவனும், உற்சாகப்படுத்தவனும், வெளியேறவனும், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இந்த அமைப்புகளால் நடத்துவதை தவிர இதை படைத்தவர்கள் கஷ்டப்பட்டு தங்களை அர்ப்பணித்து ராப்பகலாக முடித்து எழுதின புத்தகங்களை அவர்களை வந்து நடத்துவது வந்து நல்லது. ஆனால் ஐரோப்பிய தமிழர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஐரோப்பிய தமிழர்களாக லண்டனில் வாழ்கின்ற ஐரோப்பிய தமிழர்கள் என்று சொன்னால், ஒரு காலத்திலே இலங்கை தமிழர், இந்திய தமிழர்கள் என்ற இது போய் ஜெர்மன் தமிழ், பிரிட்டிஷ் தமிழ், ஸ்வீடிஷ் தமிழ், டெனிஷ் தமிழ், ஜெர்மன் தமிழ் என்ற காலம் மாறி இன்றைக்கு ஐரோப்பியர்கள் ஒன்றாக வரும்போது நாங்களும் ஒன்றாக வந்திருக்கணும். ஒரு புதிய அடையாளம் ஐரோப்பிய தமிழர். அந்த அளவில் ஐரோப்பிய தமிழர்களாகிய லண்டன் வாழ் மக்களை நம்பி இந்த மண்ணிலே உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறோம் என்று சொல்லி வந்து அதை தெளிவாக தெளிவாக உங்களுடைய தமிழ் தொலைக்காட்சியிலே நீங்கள் அன்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த ஆதங்கத்துக்கு மேலாக அவருடைய ஆழமான கேள்வி, ஜனங்களுடைய ஆழமான கேள்விக்கு மேலாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கிடைத்த கௌரவம் நீங்க எதிர்பார்த்து வந்ததை விட அன்பு, சந்தோஷம், சமாதானத்துக்குரிய, பக்குவத்துக்குரிய ஒரு பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு. இந்த படைப்புகள் தொடர வேண்டும். நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். உங்களால் முடிந்தவரை எழுத வேண்டும். இதிலே பாடிய அந்த தம்பி வந்து உங்களுடைய புதல்வன் ஒரு மகன், நிச்சயமாக ஒரு கலை குடும்பமாக சுந்தரா நீங்கள் கேட்டு வந்து ஒரு பாடணும். அப்படி பார்க்கும்போது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சிறுவர்கள் கூட நம்மளை மறைகின்றார். அந்த பக்குவத்தில் எவ்வளவு ஆழ்மை இருக்கின்றது. மேலும் நேரத்தை எடுக்க விரும்பாமல் என்று சொன்னால் உணவு உண்டு. அதற்கு மேலாக நின்றும் என்னுடைய இசைமலை காத்திருக்கின்றது. எனவே எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லாசைகளை தர வேண்டும், நீண்ட ஆகலை தர வேண்டும், மேன்மேலும் உங்களுக்கு ஞானத்தை ஊட்ட வேண்டும், எழுதக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு தர வேண்டும், தொடர்ந்து நீங்கள் படைக்க வேண்டும். அது எங்கள் மண்ணுக்கு, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஒரு ஊக்கமாகவும், உற்சாகமாகவும், ஒரு பொக்கிஷமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி திரு போல் சத்யநேசன் அவர்களே.